வணக்கம் நண்பர்களே. இன்று இந்தியாவின் வான் பாதுகாப்பு ரகசியங்களை பற்றி பேசப் போகிறோம். இஸ்ரேலின் அயர்ன் டோம் போன்ற அமைப்புகள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சில துறைகளில் இந்தியா இன்னும் முன்னிலை வகிக்கிறது. நம் நாட்டின் சில வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் உலகில் எங்குமில்லாத தனித்துவம் கொண்டவை. இவை இந்தியாவின் தற்சார்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் இராணுவ உத்தியின் சின்னங்கள். இந்த ஆயுதங்கள் நம்மை எப்படி பாதுகாக்கின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். மேலும் பாகிஸ்தான் சீனா கூட்டணி நம் பிரம்மோஸ் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை முயற்சியில் ஈடுபடுவது நம் பாதுகாப்பு மேம்பாட்டை தொடர வேண்டிய அவசியத்தை காட்டுகிறது. வாருங்கள், அந்த 4 ரகசிய ஆயுதங்களை அறிந்து கொள்வோம். முதல் ஆயுதம் L-70 வான் பாதுகாப்பு துப்பாக்கி. முதலில் ஸ்வீடனில் உருவானாலும் இந்தியா இதை முழுமையாக மேம்படுத்தி நவீன போர்க்கள ஆயுதமாக மாற்றியுள்ளது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள் இதில் நவீன ரேடார், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் சேர்த்து தானாக குறிவைத்து தாக்கும் திறனை வழங்குகின்றன. மனித தவறுகள் குறைந்து தாக்குதலின் வேகம், துல்லியம் அதிகரிக்கிறது. இரவு, மோசமான வானிலை என எந்த சூழலிலும் செயல்திறன் குறையாது. 40 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் பிராக்சிமிட்டி ஃபியூஸ் தொழில்நுட்பத்துடன் இலக்கை நெருங்கியவுடன் வெடித்து விமானம், ட்ரோன்களை செயலிழக்கச் செய்கின்றன. தாக்குதல் வரம்பு 304 கிமி, ஒரு நிமிடத்திற்கு 849 ரவுண்டுகள் வரை சுடும் திறன். குறைந்த உயரத்தில் பறக்கும் இலக்குகளை அழிப்பதில் நிபுணன். லடாக் போன்ற எல்லைப் பகுதிகளில் சீன சுறுத்தலுக்கு எதிராக முக்கிய கவசமாக செயல்படுகிறது. நகரும் வாகனத்தில் பொருத்தப்பட்டதால் போர்க்கள தேவைக்கு ஏற்ப விரைவாக இடம் மாற்ற முடியும். செலவு குறைந்த பயனுள்ள பாதுகாப்பு அமைப்பாக இந்தியா இதை பயன்படுத்துகிறது. ட்ரோன்களுக்கு எதிராக L-70 பயன்படுத்துவதில் இந்தியா முன்னோடி. சிறிய ட்ரோன்களை அழிக்க $1 மில்லியன் ஏவுகணை வீணாக்காமல் குறைந்த செலவில் பாதுகாப்பு வழங்குகிறது. உள்நாட்டு மேம்பாடு ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை வாங்கி நிற்காமல் உள்நாட்டில் உற்பத்தி செய்வது பாதுகாப்பை பலப்படுத்துகிறது. L-80 பழமையை அடித்தளமாக கொண்டு நவீன தொழில்நுட்பத்தால் கட்டப்பட்ட சக்தி வாய்ந்த கோட்டை. இந்திய ராணுவம் இதை நம்புகிறது. இஸ்ரேலிடம் இல்லாத இந்தியாவின் தனித்துவமான தற்காப்பு ஆயுதம் இந்தியாவின் பல அடுக்கு பாதுகாப்பு உத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. L-70 நம் வான்பரப்பை பாதுகாக்கும் முதல் வரிசை ஆயுதம். இது நம் பாதுகாப்பு சக்தியின் அடையாளம். அடுத்த ஆயுதம் Zu-23-2B அல்லது சரிகா. சோவியத் யூனியனில் உருவான இரட்டை குழல் பீரங்கி. இந்தியா இதையும் நவீனமாக்கியுள்ளது. 2 23 மிமி குழல்கள், ஒரு நிமிடத்திற்கு 200 ரவுண்டுகள் சுடும் அதிவேக திறன். வானில் நெருப்புச் சுவர் உருவாக்கி குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானம், ஹெலிகாப்டர், ட்ரோன் தப்ப முடியாத சூழல். எடை குறைவாக எளிதில் எடுத்துச் செல்லக்கூடியது. ட்ரக் ஜீப்பில் பொருத்தி வேகமாக இடம் மாற்ற முடியும். காலாட்படை பிரிவுகளுக்கு நெருங்கிய வான் பாதுகாப்பை வழங்கும். இந்தியா இதில் எலக்ட்ரோ ஆப்டிகல் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர், தெர்மல் கேமரா, கணினி கட்டுப்பாடு ஆகியவற்றை சேர்த்துள்ளது. பகல், இரவு எந்த நேரமும் இலக்கை துல்லியமாக தாக்க முடியும். துப்பாக்கி இயக்கும் வீரருக்கு பணி எளிதாகிறது. கணினி காட்டும் இலக்கை உறுதி செய்து விசை அழுத்தினால் போதும். இராணுவ, விமானப்படை தளங்கள், முக்கிய பகுதிகள் பாதுகாப்புக்கு பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஹெலிகாப்டர், ட்ரோன் கூட்ட தாக்குதல்களை முறியடிக்க சிறந்தது. செலவு குறைவாக பல இலக்குகளை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியும். மலைப்பாங்கான கடின நிலப்பரப்புகளில் பெரிய ஏவுகணை அமைப்புகளை நிலைநிறுத்த முடியாத இடங்களில் Zu-23-2B சிறந்த தேர்வு. எளிமை, பராமரிப்பு வசதி, நம்பகத்தன்மை போர்க்களத்தில் முக்கியம். பல ஆண்டுகளாக இந்திய இராணுவத்தில் நம்பிக்கையை பெற்றது. வேகம், எளிமை, அபார ஃபயர் பவர், இதுவே Zu-23-2B பலம். குறைந்த செலவில் அதிகபட்ச பாதுகாப்பு வழங்கும் தன்மை இஸ்ரேலிடம் இல்லாத பலம். பழைய ஆயுதம் என்றாலும் நவீன தொழில்நுட்பத்துடன் புதிய அவதாரம். இந்திய இராணுவத்திற்கு பல்நோக்கு வான் பாதுகாப்பு ஆயுதம். ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள், குறைந்த உயர விமானங்களுக்கு எதிராக நம்பகமான கவசம். இந்தியாவின் வான் பாதுகாப்பு வலுவை நிரூபிக்கும் ஆயுதம். இது நம் பாதுகாப்பு சக்தியின் 2வது அடுக்கு. 3வது ஆயுதம் JSU-24 ஷில்கா,
ஒரு நகரும் வான் பாதுகாப்பு வாகனம். சோவியத் காலத்து ஆயுதம் என்றாலும் இந்திய ராணுவத்தில் இன்றும் தவிர்க்க முடியாத சக்தி. டாங்க் சேசிஸில் கட்டமைக்கப்பட்டதால் எந்த நிலப்பரப்பிலும் பயணிக்கக்கூடியது. முக்கிய நோக்கம் டாங்க் படைகளுக்கு வான்வழி பாதுகாப்பு வழங்குவது. 4 21 மிமீ குழல்கள், ஒரு நிமிடத்திற்கு 140 ரவுண்டுகள் சுடும் திறன். வானில் அபார ஃபயர் பவர், தாழ்வாக பறக்கும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் தப்ப முடியாத சூழல். மேல் பகுதியில் கன்போர்ட் ரேடார் இலக்குகளை தானாக கண்டறிந்து துப்பாக்கிகளை குறிவைக்கும். இந்தியா இதில் நவீன 3D ரேடார், டிஜிட்டல் ஃபயர் கண்ட்ரோல், இன்ஃப்ராரெட் தெர்மல் கேமரா ஆகியவற்றை சேர்த்துள்ளது. இரவு, மோசமான வானிலை, மேகங்கள், எந்த சூழலிலும் இலக்கை கண்டறிந்து தாக்கும் திறன் ஒருங்கிணைந்த போர் தந்திரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. டாங் படைகள் முன்னேறும் போது வான்வழி அச்சுறுத்தலை நீக்கும் நகரும் பாதுகாப்பு குடை. இஸ்ரேலில் டாங்களுக்கு ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இருந்தாலும் ஷில்கா போன்ற நகரும் வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லை. இந்திய ராணுவத்திற்கு தனித்துவமான அனுகூலம். பஞ்சாப், ராஜஸ்தான் சமவெளிகளில் பெரிய டேங்க் போர் நடந்தால் ஷில்கா முக்கிய பங்கு வகிக்கும். ஆயிரக்கணக்கான டாங்குகள் முன்னேறும்போது ஷில்கா அவற்றை பாதுகாக்கும். எதிரி விமானங்கள் வந்தால் ஷில்காவின் குண்டுகள் அவற்றை எதிர்கொள்கின்றன. டாங்கின் வேகம், பிளஸஸ் வான் பாதுகாப்பு சக்தி, இதுவே ஷில்காவின் தன்மை. இந்திய ராணுவ கவசப் படைகளின் பாதுகாவலன். நகரும் கோட்டை போல செயல்படும். இஸ்ரேல் உட்பட பல முன்னணி ராணுவங்களில் கூட இல்லாத சிறப்பு அமைப்பு. இந்திய தரைப்படைக்கு வானிலிருந்து வரும் ஆபத்துக்கு நம்பகமான கவசம். நம் பாதுகாப்பு சக்தியின் 3வது அடுக்கு. 4வது ரகசிய ஆயுதம் ஆகாஷ் பிரைம், இந்தியாவின் முழுமையான ஏவுகணை அமைப்பு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை அதன் மேம்பட்ட பதிப்பு ஆகாஷ் பிரைம். இஸ்ரேலின் அயரன் டோம் உடன் ஒப்பிடலாம், ஆனால் சில முக்கிய வேறுபாடுகள் உள்ளன. ஆகாஷ் பிரைம் 100% உள்நாட்டு தொழில்நுட்பம். DRDO பாரத் டைனமிக்ஸ் உருவாக்கம். முக்கிய மேம்பாடு ஆக்டிவ் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி சீக்கர். ஏவுகணையின் முனையில் சிறிய ரேடார், இலக்கை நெருங்கியதும் துல்லியமாக தாக்கும். எதிரி ஜாமிங் முயற்சிகளுக்கு எதிராக ஏவுகணை சொந்த ரேடார் மூலம் இலக்கை தொடர்ந்து கண்காணிக்கும். அதிக உயரம், கடுமையான சூழல், லடாக் போன்ற இடங்களிலும் செயல்திறன் குறையாது. சமீபத்திய சோதனைகளில் உயரமான மலைப்பகுதிகளில் ஆளில்லா இலக்குகளை வெற்றிகரமாக அழித்துள்ளது. நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர். பல ஏவுகணை லாஞ்சர்கள், ரேட்டார்கள், கட்டுப்பாட்டு மையங்கள் இணைந்து செயல்படும். ராஜேந்திரா 3D ரேட்டார். ஒரே நேரத்தில் 64 இலக்குகள் கண்காணிப்பு. 12 இலக்குகளை தாக்கும் திறன். தாக்குதல் வரம்பு 30 கிமி, 18 கிமி உயரம் வரை தாக்கும். போர் விமானங்கள், குரூஸ் ஏவுகணைகள், ட்ரோன்கள் பல வகை வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக செயல்படும். ஒரு ஆகாஷ் ரெஜிமெண்ட் ஒரு பெரிய நகரத்தையே பாதுகாக்கும். அயரன் டோம் சிறிய ராக்கெட்டுகள், மோட்டார்களுக்கு. ஆகாஷ் பிரைம் அதிவேக விமானங்கள், குரூஸ் ஏவுகணைகளுக்கு. இந்தியாவின் அச்சுறுத்தல்களுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட அமைப்பு. வெற்றியால் ஏற்றுமதி வாய்ப்புகள். வியட்நாம், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் ஆர்வம். இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி, தொழில்நுட்ப திறன் உலக அரங்கில் உயர்வு. ஆகாஷ் பிரைம் தற்சார்பு, தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சம். இஸ்ரேலின் அமைப்புகளுக்கு நிகரான சில அம்சங்களில் மேம்பட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணை கவசம். நம் வான்பரப்பை எதிரிகளுக்கு மரணப்பொறியாக மாற்றும் இந்தியாவின் பெருமை. இன்று பார்த்த 4 ஆயுதங்கள் L-70, ZU PAT-23, 2B, ஷில்கா, ஆகாஷ் பிரைம் இந்தியாவின் பாதுகாப்பு சக்தியின் சிறந்த எடுத்துக்காட்டுகள். இவை நம் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ராணுவ வீரர்களின் அறிவு, உழைப்பு, அர்ப்பணிப்பின் விளைவு. உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். அறிவை தேடுங்கள், உண்மையை அறியுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.